வேண்டும் என்ற தலைவிலே பேச உள்ளார்கள். எனவே வேதாத்திரி நமக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லியிருக்காருங்கிறத அவர் ஒரு தொகுத்து இப்போ நம்மிடையே வழங்குவார். பேராசிரியர் உங்களுக்கு எல்லோருக்கும் மிகவும் நெருக்கமானவர், தெரிந்தவர். இருந்தாலும் ஒரு அறிமுகம். பேராசிரியரின் பெயர் என் கிருஷ்ணவேணி. படிப்பு டிப்ளமோ இன் யோகா. பணவளக்கலையில் பேராசிரியர். மகரிஷியின் உயரிய விருதான ஞானாசிரியர் விருது பெற்றவர். நமது பவானி மன்ற அரங்காவலர். பவானி அறிவு திருக்கோயில் விளம்பரம் மற்றும் விரிவாக்க துணைத் தலைவர். சிறந்த முறையில் சிந்தனையை தூண்டும் வகையில் பேசும் பேச்சாளர். மனவளக்கலையில் 20 வருடங்களுக்கு மேலாக சிறந்த முறையில் தொண்டாற்றி வருகிறார்கள். புதிய அன்பர்கள் பயிற்சி கற்றுக்கொள்ள தூண்டும் வகையில் பேசக்கூடிய பேச்சாளர். மேலும் கிராமங்கள், பள்ளி, கல்லூரிகள் சிறந்த முறையில் பயிற்சியளிக்கும் வல்லமை பெற்றவர். இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான அம்மா அவர்கள் இன்று நம்மை சிந்திக்க வைக்க இருக்கும் தலைப்பு எது வேண்டும் என்ற தலைப்பில் பேசுகிறார்கள். உங்களுக்கு எது வேண்டும் என்றால், மக்களாகிய உங்களுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேண்டுதல் காலையில் ப்ரேயர் பண்ணுற போது கல்புரத்தை பற்றி வச்சு கடவுளுக்கு விருந்தை கேட்க வந்த இருபால் மெய் என்பர்களுக்கும் இந்த வாய்ப்பை எதிர்பாராத விதமாக எனக்கு அளித்த பவானி அறிவு திருக்கோயிலுக்கும் அந்த போன வாரம் பேச இருந்த பேராசிரியர் அவருக்கும் அவர் பேச வேண்டிய வாய்ப்பு வர முடியாத காரணத்தால் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு எது வேண்டும். இந்த தலைப்புக்கு காரணமே உதய் ஃபோன் பண்ணிச்சு முந்தா நேற்று. போகும்போது ஃபோன் பண்ணோன்னே ஆடுறதான் சொல்லுச்சு, அக்கா நீங்கள் எதுவுமே மறுத்தெல்லாம் சொல்லக்கூடாது, பேராசிரியருக்கு உடம்புக்கு சரியில்லை, அதனால் நீங்கள் தான் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் தான் வரீங்க, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எல்லா பேராசிரியரும் பேசிட்டாங்க நம்ம மன்றத்தில், அதனால் நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும், உங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படின்னு. அப்புறம் நான் யோசனை இருக்குமில்லைங்க, இதை ஏற்றுக்க வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற உள்ளத்தில் ஒரு கேள்வி வந்துச்சு. சரி தலைப்பு தலைப்பு சொல்லுங்கள், நான் கொடுக்கணும் அப்படின்னு. சரி வேண்டும்னு போட்டுரு. வேணுமா வேண்டான்னு எனக்கு கொஸ்டின் வருங்க, நான் பேசித்தான் ஆக வேணும், அதனால் வேண்டும்னு போட்டுரு. எது வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு நான் எதிர்பாராத விதமாக கொடுத்தது தான். அது சாமிஜி ஒரு கவிதையில் எழுதியிருக்கிறாரு துரியதவத்தில். உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் அதிசயமாம் வளமாம் சுற்றாகும், அச்சமயம் அறிவுக்கோர் வியப்பு காணும், அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய், எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமையும் எண்ணமே மீதம் கொள்வாய் அப்படிங்கிறாரு சாமிஜி. யார் எங்கே போகணுங்க, துரியத்தில் தவம் செஞ்சாவே நமக்கு எது வேணும் வேண்டாங்கிறத யார் சொல்லுவாங்க, நம்மளே நாம் சொல்லிக்கலாம். நம்மளுக்கு நம்ம மனசே நம்மளுக்கு விடை கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தேவைன்னா எங்கே போய் நிற்கிறோங்க, எங்கே போய் நிற்கிறோம், என்னங்க, கோயிலுக்கு போய் நிற்கிறோம். கோயிலுக்கு போய் சாமிகிட்ட போய் நிற்கிறோம். கடவுள் கொடுப்பாருங்களா? ஒரு நல்ல ஒரு திரைப்படம், பழைய திரைப்படம், எனக்கு பேர் தெரியல, ஐயாவுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். வி.கே. ராமசாமி நாகேஷும் இருப்பாங்க. நாகேஷ் கேட்ப அப்படி எனக்கு அது வேணும் இது வேணும், ஐயோ நான் என்ன பேங்காக வச்சு நடத்துகிறேன், நீ கேட்டோன்னு நான் பணம் தரத்துக்கு. வி.கே. ராமசாமி தான் சிவனாக நடிப்பார். அவர் சொல்லுவார், நான் என்ன பேங்க் வச்சு நடத்துகிறேன்னா நீ பணம் கேட்டோன்னா நான் கொடுக்குறதுக்கு அப்படின்னு. அந்த நம்மளுக்கு அந்த அறிவு வரணுங்கிறதுக்காக அந்த திரைப்படம் எடுத்திருப்பாங்க. நல்லா இருக்குது அந்த காட்சியெல்லாம், உத்தரதாண்டம் நல்லா இருக்குது. அது வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். சரி, இப்போ நமக்கு எது வேண்டும் அப்படின்னு காலையில் ஃபோன் பண்ணி எங்கள் சகோதரிக்கு சொன்னாங்க. எங்கள் சின்னண்ணி, நீங்கள் வாழ்த்து நீங்கள் தான் பேசுகிறீங்களாம்மா இன்றைக்கி, அபிராணி அம்மா நீங்கள் தான் பேசுகிறீங்களாம்மா, எது வேண்டும்ங்கிற தலைப்பு பார்த்தேன், மன்றத்துக்கு வரேன், உங்கள் ஸ்பீச்சு கேட்டுட்டு என்னென்ன வேணும்னு கேட்க போகிறேன், நீங்கள் கொடுக்க வேணும் அப்படின்னாங்க. தாராளமாக வாங்க, என்னென்ன வேணுமோ நானாக கொடுக்க போகிறேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தான் உரைக்கும் வார்த்தை, நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. அதனால் என்ன வேணுமோ அதை யார் கொடுக்குறாங்க, குரு கொடுப்பாரு. அறிவு திருக்கோயிலுக்கு வாங்க, என்ன வேணுமோ கேளுங்க தரேன் அப்படின்னு. அதுமாரி அந்த ஒரு தூண்டுதல், எது வேண்டும் என்ன தான் கொடுப்பாங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறாங்களேங்க, அதெல்லாம் நமக்கு ஒரு தூண்டுதல். சரி, நமக்கு இப்போ எது வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சிந்திக்கணும். எதுக்கு வேணுங்க ஒரு மனுஷனுக்கு? மன நிறைவு. எது வேணும்? மன அமைதி. வேற சந்தோஷம்,
மகிழ்ச்சி. எல்லாமே என்னங்க கிடைக்காதே தான் கேட்குறோம். எது எது கிடைக்கலையா, மன மகிழ்ச்சி, மன நிறைவு, மன அமைதி, அதெல்லாம் எது எது நம்மகிட்ட கிடைக்காதோ அதெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்குறோம். ஆனால் சாமிஜி என்ன சொல்கிறாருங்க, மனிதனுக்கு தேவை என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாருங்க, உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை துணை. ஒரு மனிதனுக்கு இது அடிப்படை தேவை அப்படிங்கிறது வேணும். இது இல்லாமல் ஒரு மனிதன் அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைச்சாதான் ஆற்றுல நின்றுட்டே அரகரானாலும் நினப்பு எங்கே இருக்குங்க, சோத்தில் தான் இருக்குது, சோத்தில் தான் இருக்குது. அந்த முதல்ல கொண்டு வந்து எதை வச்சாருங்க, உணவு. மனிதனுக்கு முதல் அடிப்படை தேவை என்ன வேணுங்க, உணவு வேணும். அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய இந்துக்கள் கலாச்சாரத்துல எல்லாம் பெரும்பாலும் அது தமிழ்நாட்டிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோங்க, திருமணமாக இருந்தாலும் சரி, விழாவாக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்ன போடுறோங்க, சாப்பாடு போடுறோம். சாப்பாடு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் சாப்பாடு. அதை தெரிஞ்சு தான் வள்ளலார் என்ன பண்ணாருங்க, அறிவுக்கு பசிக்கு தேவையில்லை, மனிதனுக்கு வயிற்றுக்கு பசி வேணும், பசியை ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வள்ளலார் அன்னதானங்கிறதையே கொடுத்தாரு. இதே காஞ்சி பெரியவர் யாராக இருந்தாலும் யார் மகா முனிவராக இருந்தால் கூட உணவில்லாமல் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, உணவுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. காஞ்சி பெரியவரை துறவி ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. அந்த பிச்சைக்கு போகும்போது ஒரு அம்மா கீரை எல்லாம் சமைச்சு கொடுத்துருக்குறாங்க, பிச்சை போட்டிருக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிட்ருக்குறாரு, டேஸ்ட்டாக இருந்திருக்குது. இவர் துறவி. ஆனால் அடுத்த நாள் இவருக்கு தோணி இருக்குது, நம்ம அந்த வீட்டுக்கு போனால் நம்ம நேற்று கொடுத்த மாதிரியே கீரை கொடுப்பாங்களா, அந்த கீரை மிகவும் ருசியாக இருந்தது அப்படின்னு இவர் அடுத்த நாள் மனசு கணக்கு போட்டுருச்சு. இவருக்கு உடனே டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துருச்சுங்க, நாம் துறவி, நம்மளே இன்னும் அந்த உணவு பற்ற விட முடியல அப்படின்னு பிச்சைக்கு வரமாட்டேன்ட்டார். அப்புறம் அவங்க குருவெல்லாம் வந்து அன்றைக்கி அவருக்கு உடல்நிலை சரியில்லையாட்டுறது, சாப்பாடு வேண்டாம் மாட்டதுன்னு விட்டுட்டாங்க. 3 நாள் தொடர்ந்து மாதிரி பிச்சைக்கு வரமாட்டேன்ட்டு. ஏன்னா அவங்க பிச்சை எடுத்து சாப்பிட்றவர் சாப்பிடாம குரு இருக்கிறாரே அப்படின்னு இவங்க வருத்தப்பட்டு சிசிரெல்லாம் போய் கெஞ்சுறாங்க, ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா குருவே, நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஏன் பிச்சைக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்களாம் தப்பு செய்யலை, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். அந்த உணவு எனக்கு சுவையாக இருந்தது அப்படிங்கிற எண்ணத்தை நான் போட்டுட்டேன், உணவு மேலே அவ்வளோ பற்று இருந்தது, அதனால தான் நான் 3 நாள் என் உணவுக்கு என் உடம்புக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிட்டேன். இனிமேல் அவங்க இப்போ துறவிகள் என்ன பண்ணுவாங்க, எது கொடுத்தாலும் சாப்பிடணும், எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க, அவங்களுக்கு பசி ருசி அறியாது. இன்னும் நான் அந்த பற்றிலிருந்து வரல, அதனால் நான் உணவுக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அதனால் உணவுங்கிறது எப்படிங்க, யாராக இருந்தாலும் உணவு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் பாரதி என்ன சொன்ன, அப்படி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்னன்னு ஜகத்தனையும் உலகத்தையே அழிச்சிருவேன் நான், அதனால் ஒவ்வொருத்தருக்கும் உணவு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அடுத்ததுங்க உடை. உடை மனிதனுக்கு அவசியம் வேணும். உடை வந்து எந்த நாகரிகத்துக்குன்னா மானம் காக்கும் கருவி அப்படிங்கிறாங்க. உடை நமக்கு வேணும். அந்த உடையை கூட நமக்கு இந்த உடை இல்லாமல் நமக்கு இருக்கிறோமா அப்படின்னா, யாராவது நம்மளுக்கு துணி இருமணி இல்லை அப்படின்னு நம்மளுக்கு அடுத்த நாள் போடுறதுக்கு உடுத்துறதுக்கு துணி இல்லை அப்படின்னு யாராச்சும் இருக்கிறோமா, இருக்குதுங்களா, இல்லை. ஒரு வருஷத்துக்கு கூட கவலை இல்லை, ஒரு வருஷத்துக்கு கூட துணி துவைக்க தேவையில்லையாம்மா ஐயா சொல்லிட்டார். ஒரு வருஷத்துக்கு ஆகிற துணியை நம்ம சேர்த்து வச்சுருக்குறோம். அதனால் உடைங்கிறது மனிதனுக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே மகாவீரர் என்ன பண்ணாருங்க, அவர் தன்னுடைய பட்டு வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு நாட்டுக்கு அவர் ராஜா, அவர் துறவுக்கு வந்துட்டு அவர் பட்டு வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு படுத்துட்டு இருக்கிறார் கோயிலில். அங்கே படுத்திருந்த ஒரு திருடன் அவருடைய பட்டு வேஷ்டியை மட்டும் பாதி கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறான். அவர் படுத்துக்கிட்டு அவரை துறவி தானே, சரி எடுத்துகிட்டு போயிட்டு போகிறான்னு விட்டுறாரு. அங்கே கொண்டு போய் அந்த கொண்டு போய் ஒரு விலை உயர்ந்த பட்டு வேஷ்டி, ராஜா கட்டின வேஷ்டி எப்படி இருக்குங்க, அதை விற்கிறதுக்கு போகிறான் அந்த ஆள். அந்த திருடை விற்க போகும்போது அது நிறைய விலைக்கு போகும்போது அவன் அந்த வாங்குறவர் சொல்கிறாரு, இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த, இன்னும் பாதி வேஷ்டி கொண்டா, இது வந்து இவ்வளோ விலைக்கு போகும், அதையும் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நான் பணம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் தூங்கிட்டு இருக்கும்போது மகாவீரரோட வேஷ்டியை உருவி இருக்கும்போது மகாவீரர் வந்து வேஷ்டி வந்து உருவி எதுக்கு கெடுக்கணுங்கன்னா, உங்கள் வேஷ்டி இவ்வளோ விலைக்கு போகுது, இது கொடுத்தீங்கன்னா நான் விற்றுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போவே என்ன பண்ணார், அந்த ஆடையோடு இல்லாமல் தான் அவர் அந்த வேஷ்டி கழட்டி கொடுத்து போட்டு சாகர நின்று நிர்வாணமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி என்னங்க, உடை கூட நம்மளுக்கு அடுத்தவங்கள
ரொம்ப உறுத்துறது இல்லாமல் உடை அணையணுங்கிறதுக்காக தான். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நம்ம குரு நான் அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளாம் கம்முன்னு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்தாருங்க, யூனிஃபார்ம் கொடுத்துட்டாரு. இப்போ திடீர்னு சிந்தனை விருந்து கொடுத்தாங்க. இதை சிந்திக்கிறத விட நான் இன்றைக்கி கிளாஸுக்கு வரணுன்னா என்ன புடவை கட்டிட்டு போகலாம், இது வேறு நீங்கள் வேறு வீடியோ வேறு போடுறாங்க, இதெல்லாம் எங்கே போகுங்க கவனம்? அங்கே புடவைக்கு போயிரு, நம்மளுடைய கவனம் புடவைக்கு போயிரு. நான் கட்டிட்டு வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோங்க, இந்த என் அம்மா கட்டியிருக்கு நான் என்ன பேசுகிறத விட புடவையை நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் உணர்ந்து தான் நானிகள் என்ன பண்ணாங்க, உடையை தேவைதான், தேவையில் என்ன பண்ணாங்க தனியை சுருக்கிக்கிட்டாங்க. அடுத்தது இருப்பிடம் நமக்கு தேவை, வீடுங்கிறது தேவை. இப்போ என்ன தான் நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் 3 நாள் ஆலியார் போகிறோம், எவ்வளோ சந்தோஷமாக போகிறோங்க, குஷியாக போவோம். 3 நாள் ஜாலிடாப்பா, அங்கே போய் எந்த பிரச்சனையும் இல்லை. மெயின் என்னங்க, சாப்பாடு செய்கிற வேலையில் நம்மளை ஏன்னு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. காலையில் எந்திரிச்சு காய்ச்சி வச்சு கொடு, துணி துவைக்க வச்சு கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அப்படின்னு 3 நாள் ஜாலியாக இருந்துட்டு வரலான்ட்டு போவோம். அங்கே தத்துவத்தை கேட்குறதுக்கு போகிறோமா இல்லையா, என்ன பண்ணுவோங்க, இங்கேருந்து நம்ம மகரிஷியோட இருந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் போவோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே என்ன பண்ணுவோங்க, மத்தியானம் கிளாஸ் முடிஞ்சோடனே கிளம்பணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்தோன்னே என்ன பண்ணுவோங்க, எல்லாம் பேக் பண்ணுவோம். பேக் பண்ணி வச்சுட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே எடுத்துகிட்டு நம்ம பஸ் ஏறணும்டா, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம கிளம்புறோமா இல்லைங்களா? என்ன இருந்தாலும் என்ன பண்ணுவோங்க, வீட்டை தேடி தான் வருவோம். இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம எங்கே போவோங்க, வீட்டை தேடி தான் போவோம். அந்த வீடு எப்படி இருக்கணுங்க, நமக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறேன். இன்றைக்கி வசதிக்கெல்லாம் குறைச்சலே இல்லை. வீடெல்லாம் யாருமே அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, ஓலை வீடு ஓட்டு வீட்டுக்கு ஏங்கும், ஓட்டு வீடு மாடி வீட்டுக்கு ஏங்கும், மாடி வீடு மரணம் வந்தால் தூங்கும் அப்படிம்பாங்க. எல்லாமே ஏங்கி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். மரணம் வந்துருச்சுன்னா அந்த மாடி வீடு என்ன பண்ணுங்க, தூங்கும். அது நமக்கு யூஸ் ஆகாது. ஆனால் நம்ம தேடி ஓடிட்டே தான் இருப்போம். இன்றைக்கி எவ்வளோ வசதி இருக்குதா இல்லையா, வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இன்றைக்கெல்லாம் ஒரு நாய் வளர்த்துனா கூட பெட் அனிமலுக்கு கூட என்ன பண்ணுறோங்க, தனியாக ஒரு ரூம் கட்டி வைக்கிறோம். பெட் அனிமலுக்கு கூட ஒரு ரூம் இருக்குது. அந்தளவுக்கு இன்றைக்கி இருப்பிடங்கிறது வசதியாக வந்துருச்சு. இது நமக்கு வேணும். அடுத்தது வாழ்க்கை துணை வேணுங்களா வேண்டாங்களா? வேணும். அந்தந்த வயசுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த கரெக்டான அந்த திருமண வயசு வரும்போது வாழ்க்கை துணைங்கிறது வேணும். வாழ்க்கை துணையில் இதே வாழ்க்கை துணை தான் எனக்கு அடுத்த ஜென்மத்திலே வேணும் அப்படின்னு இங்கே இருக்கிறீங்க யாராச்சும் ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம். அவங்க எடுத்தோன்னே வேண்டான்ட்டாங்க. எடுத்தோன்னே சொல்லி கூட முடிக்கலையே, எடுத்தோன்னே வேண்டான்ட்டாங்க. இதே வாழ்க்கை துணை அடுத்த ஜென்மத்திலே வேணும்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறோமா? ஏங்க வேண்டாங்க? மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அதான் கண்ணதாசன் சொன்னார்ல, சூரியகாந்தி படத்தில், வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் போதும், அதில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் அப்படின்னா. சூரியகாந்தி படம் பேரு கூட சூரியகாந்தின்னு என்னங்க, சூரியன் இருக்கிற திசையெல்லாம் திரும்புமாமா. அது மாதிரி கணவனுங்க மனைவி பார்த்துட்ருக்கணும், மனைவி நலனில் கணவன் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோங்க, 2 சக்கரத்தில் ஒரு சக்கரம் சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு நாமளே என்ன பண்ணுறோங்க, ஒருத்தரை குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் 2 சக்கரமும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அதை நமக்கு ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு இல்லை. ஒபாமா அமெரிக்க அதிபர் ஹோட்டலுக்கு போயிருக்கிறார் தன் மனைவியை கூட்டிகிட்டு. போனோடனே அவங்கள எதிர்கொண்டு அழைக்க வந்திருக்கிறாங்க அந்த ஹோட்டல் ஓனர். அதிபர் தானே இவர், அமெரிக்க அதிபர். அப்புறம் இவர் எதிர்கொண்டு அழைத்து உட்கார வச்சு அவங்களுக்கு விருந்து வச்சுருக்கிறாங்க. அவர் சாப்பிடும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த அம்மா சொல்லியிருக்குது, இவர் என்னோடய கிளாஸ்மேட்டு, நானும் அவரும் ஒன்றா படித்தோம், ஹோட்டல் ஓனருமே ஒபாமாவோட ஒய்ஃபுமே ஒன்றா படித்தோம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க அதிபர் அவர் சொல்கிறாரு, சாப்பிட்டு முடிச்சோன்னீங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணாமல் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீ என்ன ஆயிருப்ப, இந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆகிருப்பில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த அம்மாளுக்கு எப்படி இருக்குங்க, இந்த அம்மா நீ என்னை கல்யாணம் பண்ணுறதுனால தான் நீ அமெரிக்க அதிபரோட மனைவியாக இருக்கிற, இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, ஹோட்டல் ஓனர் ஆகி ஹோட்டல் உட்காந்துட்டு நீ பில்லு வாங்கிட்டு இருப்ப அப்படின்னு அவர் மறைமுகமாக கிண்டலாக சொல்கிறாரு. இந்த அம்மா சொல்லுது, நான் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அவரை அமெரிக்காவுக்கு அதிபர் ஆக்கியிருப்பேன். நீ அப்படியெல்லாம் சாதாரணமாக இடம் போட்டுறாது, என்னால் தான் நீ அதிபராக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா என்ன சொல்லுதுங்க,
அவரையே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் அவரை அமெரிக்காவுக்கு அதிபராக்கியிருப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் என்னங்க உயர்வு தாழ்வு மனப்பான்மை, மனைவி கணவனுக்குள்ளே உயர்வு தாழ்வு மனப்பான்மை. எதுவுமே என்னங்க இந்த காலத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த காலத்தில் ஆண்கள் பெண்கள்ங்கிற வித்தியாசமெல்லாம் இல்லை. இன்றைய இளைய தலைமுறையெல்லாம் அனுசரித்து போகுது. இருந்தாலும் ஒரு ஆணுங்கிறப்ப அந்த ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாரி ஒரு சர்ச்சில் திருமணமாகி ஒரு புது பொண்ணு மாப்பிள்ளை இறங்கி வராங்க. அந்த பொண்ணு சர்ச்சில்லைங்கும் போது பொண்ணு எப்படி இருங்க ட்ரெஸ்ஸு அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தேவதையாக இறங்கி வரான். ஒரு சிறுவன் ஒரு பையன் பக்கத்தால் அவங்க அம்மாட்ட கேட்குறான், ஏம்மா அந்த அக்காவுக்கு ட்ரெஸ்ஸு ஒயிட்டில் கொடுத்துருக்குறாங்க, அப்படி தேவதை மாதிரி இறங்கி வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒயிட்டுன்னா சந்தோஷம்னு அர்த்தம். சந்தோஷமாக இருக்குது, அவங்க திருமணமாக இருக்குது, அதனால் அவங்க இனிமேல் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, அதனால தான் அவங்க தேவதையாட்ட சந்தோஷமாக வாழ போகிறாங்கிறதுக்கு அடையாளமாக தான் அவங்களுக்கு அந்த ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏங்கம்மா அவருக்கு மட்டும் கருப்பு ட்ரெஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு? மாப்பிள்ளைக்கு மட்டும் கருப்பு கிறிஸ்டினில் என்ன பண்ணுவாங்க, கருப்பு கோட்டு தான் போட்டிருப்பாங்க. ஏம்மா அவருக்கு மட்டும் அங்கிளுக்கு மட்டும் கருப்பு கோட்டு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுங்கள், பதில் சொல்ல முடியுமா? இல்லைடா அவர் இனிமேல் சோகமாக போகிறாருன்னு சொல்லுவேன். கம்முன்னு எதாவது அது எதுக்கு இது எதுக்குன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி. கருப்புன்னா என்னங்க, துக்கத்துக்கு தேவையான உடை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஜென்ஸுக்கு இனிமேல் சோகம் ஆரம்பிக்குது, மனைவிக்கு என்ன பண்ணுங்குது இனிமேல் சந்தோஷம் ஆரம்பிக்குதுன்னு மறைமுகமாக அப்படி காட்டுறாங்க அப்படின்னு ஒரு வீட்டுக்காக எழுதி சொல்லி ஜோக்கு படிச்சு நான். அது மாதிரி என்னங்க, கணவன் மனைவிக்குள்ளே இருவருமே சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு அந்த குடும்பம் எப்படி இருக்குங்க, நல்லா சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த 4 மனுஷனுக்கு தேவை: உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை துணை. இது 4 இதில் தேவை. இதில் நமக்கு திருப்தி அடைஞ்சிட்டுமா அப்படிங்கிறத கேள்வி. இது நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்குதா அப்படின்னா கிடச்சிருக்குது, எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குது. யாராவதுக்கு இன்றைக்கி எனக்கு வீடு இல்லை, துணிமணி இல்லை, உணவு இல்லை, வாழ்க்கை துணை இல்லை அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? இன்றைக்கி எல்லாத்துக்குமே கிடச்சிருக்குது. அடிப்படை தேவைகள் எல்லா மனிதனுக்கும் கிடச்சிருக்குது. ஆனால் நமக்கு திருப்தி இருக்குதா அப்படிங்கிறத இன்றைக்கி கேள்வி. வேணுங்கிறது கிடச்சிருக்குது, வேணுங்கிறது கிடச்சா கூட நமக்கு என்னங்க திருப்தி இல்லை. அதனால தான் ஒருத்தர் சொல்கிறாங்க, இறைவனே நம்மகிட்ட நம்ம ஒரு திடீர்னு நான் வரேன் காமாட்சி அம்மன் கோயில் இப்படி நின்று கும்பிட்றேன். காமாட்சி அம்மனே எதுக்கால வந்துடுது, நீ கும்பிட்றிய டெய்லி பார்த்து கும்பிட்றிய, உனக்கு என்ன வேணும்னு கேட்குது. என்ன வேணும்னு கேட்டால் நமக்கு என்ன வேணுங்க, நமக்கு என்ன வேணுங்க கேட்க தெரியல, உடனே டப்புன்னு கேட்க தெரியல. இறைவனே நம்ம எதுக்கால் நின்னா கூட என்ன வேணும்னு கேட்க தெரியல. சரி, ஒரு மனசில் வந்துச்சு, நான் 100 வருஷம் இருக்கணுங்க அப்படின்னு கேட்டேன் நான் கடவுள்கிட்ட. 100 வருஷம் இருக்கணும், இல்லை ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கணும் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். இறைவன் கொடுத்துட்றான்னு காமாட்சி அம்மன் கொடுத்துருதுன்னு வச்சுக்கா, வீட்டில் போய் மனசு திருப்தியாகுங்களா? உடனே நான் யோசனை பண்ணுவேன், சாமிஜே சொல்லியிருக்காரு 120 ஆண்டுகள் வாழலான்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம 100 வருஷம் கேட்டுட்டுமே அப்படின்னு இருக்குமே இருக்காதுங்களே. இறைவன் கொடுக்குறப்ப நம்ம கேட்குறதே 120 வருஷம் கேட்டிருக்கலான்னு நினைக்க மாட்டேங்களா? நினைப்போம். அதுமாரி தான் மனசு 100 கோடி பணத்தை கொடுத்துக்க சொல்லிட்டா, பணத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு இடமில்ல. கம்முன்னு தனா நகை கடையில் போய் நகை கட்டியாக கொடுத்துருந்தா கூட சின்ன பொருளாக கிடச்சிருக்கு, வாங்கி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு உடனே மனசு என்ன பண்ணுதுங்க, அடுத்ததுக்கு போகும். அமிர்தமே ஆனால் கூட என்ன, அதை விட சிறந்தது ஏதாவது இருக்குமா அப்படின்னா மனசு தோணும் அப்படிங்கிற. அப்படி அதான் காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி. காலையில் எழுந்திரிச்சோன்னா நாளைக்கு கேள்வி என்னடா பண்ணுறது அப்படின்னு. ஆனால் நாளைய தேவைகளை பூர்த்தி அடைஞ்சிட்டா கூட அடுத்தடுத்து என்னங்க துடிக்குது ஆவி, அடுத்தது என்ன நாளானிக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம நினைப்போகுது. அதனால தான் ஒரு இறைவனே நம்ம எதுக்கால கேட்டால் கூட, ஒரு பிச்சைக்காரனை தினம் பிச்சை எடுத்துகிட்டு கஷ்டப்படுறானே நம்ம வாசலில் உட்காந்துட்டு அப்படின்னு அந்த பிச்சைக்காரனை எதுக்கால கடவுள் தோண்டி கேட்குறாரு, என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டோன்னே பிச்சைக்காரன் எனக்கு தங்க திருவோடு வேணும்னு கேட்டான். நம்ம தங்கத்தில் திருவோடு வேணும்னு கேட்டான். அப்போ கூட என்ன பண்ணுறான், அந்த பிச்சை எடுக்கிற புத்தி போகலை. இறைவன்கிட்ட கேட்குறப்ப கூட தங்க திருவோடு வேணும்னு கேட்ட கதையாக தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, இறைவனுக்கு முன்னாடி நின்று நாமளும் கேட்டுட்ருக்குறோம். கதையில் தங்க திருவோடு கேட்குறாங்க, ஆனால் நாமளும் போய் என்ன கேட்குறோங்க, இருக்கிறதையே தான் கேட்டுட்ருக்குறோம். என்ன தேவைன்னு கேட்கல நாம். சரி, இப்போ தேவைகள் நமக்கு தேவைகள் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறாங்க. அடுத்தது நன்றி உணர்வு வேணும் அப்படிங்கிறார் சாமிஜி. வேண்டுங்கிறது நிறையா இருக்குதுங்க, நான் சும்மா டைமுக்காக கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வேண்டாங்கிறது என்னங்க, நமக்கெல்லாம் மனிதனுக்கு வேண்டாங்கிறது என்னங்க, நீங்கள் தான் படிச்சிங்களே, உங்களுக்கு நானே கிளாஸ் எடுத்தேன். என்னென்ன வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாருங்க, பேராசை, சினம்,
கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். 6க்குள்ளே நிற்கேற்றிட்டார். இது எங்கே சுற்றி இந்த 4க்குள்ளே தான், இந்த 6க்குள்ளே தான் நீ தப்பு செய்வ அப்படின்னு நிற்கேற்றிட்டார். ஆனால் வேணுங்கிறது எத்தனைங்க? கணக்கே இல்லை. வேதாத்திரியத்தில் படித்து பாருங்க, நிறையா இருக்குது. அதனால் நம்ம டைமுக்காக நான் கரெக்டாக ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அடுத்தது நன்றி உணர்வு வேணும் அப்படிங்கிறார் சாமிஜி. நன்றி உணர்வு, நன்றி யாராருக்கு சொல்லணுங்க? நன்றி ஒரு மனிதன் யாராருக்கு சொல்லணும்? மற்றவங்களுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் சொல்லணுங்க. எல்லாத்துக்கும், புல் பூண்டு, புழு, மரம், செடி கொடி, மனிதன் எல்லாத்துக்கும் சொல்லணும். பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்கும் தினம் என்னங்க, பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான், நம்ம வேதாத்திரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. அந்த நம்ம என்ன பண்ணுவோங்க? நன்றி அப்போதைக்கு யார், இப்போ எனக்கு என்ன யார் உதவி செஞ்சாங்களோ, ஒன்று கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த சமயத்துக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ், அவ்வளோதான். மற்றபடி நன்றி சொல்லணுங்கிற எண்ணமே நமக்கு வந்தது கிடையாது. இன்றைக்கி எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அப்படிங்கிறார் சாமிஜி. முக்கியமாக சாமிஜி இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறார். நம்மளை இந்த உலகத்துக்கு கொடுத்ததே யாருங்க? இறைவன் தான். இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேணும். இந்த பிறப்பை நமக்கு கொடுத்த இறைவா நன்றி அப்படின்னு தினம் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறார். ஆனால் அந்த காலத்துலலாம் இருக்குங்க, ஆற்றுல போய் குளிச்சுட்டு நின்று யார் கும்பிடுவாங்க? சூரிய பகவானை கும்பிடுவாங்க. சூரிய பகவான் ஒரு இறைவன் அப்படின்னு சூரிய பகவானை கும்பிடுவாங்க. சாயந்தரமான நின்று நிலாவை பார்த்து கும்பிடுவாங்க. எங்கள் அத்தையெல்லாம் வயசானவங்க, அவங்களும் 100 வயசுக்கு மேலே இருந்தாங்க. எதுக்கு தினம் போய் மனத்தனந்து கும்பிடணும் அப்படிம்பாங்க. நட்சத்திரம் கோள்களெல்லாம் பார்த்து கும்பிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியல, என்னென்னு சொல்லி தரல. அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது 3 பேர்த்துக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறார் சாமிஜி. ஃபஸ்ட்டு விவசாயிக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதினாருங்க? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உணவுக்கு ஃபஸ்ட்டு உரிமை கொடுத்தாரு, தேவையில்லை. அடுத்து அந்த உணவை தயாரிக்கிற விவசாயிகளுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாரு. அதனால தான் உலக நல வாழ்த்தில் யாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறாரு சாமிஜி? உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், அடுத்து தான் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். அடுத்து தான் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாரை வாழ்த்தணுங்க? உழவரை வாழ்த்தணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது விஞ்ஞானிகளை வாழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. விஞ்ஞானிகள் தான் வந்துங்க மெஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி கொடுத்ததை நமக்கு நிரூபித்து அதை கொண்டு வந்து பையனுக்கு கொடுக்குறது யாருங்க? விஞ்ஞானிகள் தான். இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாரு. அவங்க ஒரு படி தாங்க, ஒரு ஸ்டெப்பு தான் கீழே இருக்கிறாங்க. விஞ்ஞானிகளை விட ஞானிகளை விட ஒரு ஸ்டெப்பு தான் அவங்க கீழே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய அறிவை, உடல் வலிவு எல்லாத்தையும் யார் கொடுக்குறாங்க? சமுதாயத்துக்கு கொடுக்குறீங்க விஞ்ஞானிகள் தான். இன்றைக்கி அந்த அம்மா போயிட்டு வந்தாங்க, சுனிதா வில்லியம்ஸ். எத்தனை நாள் திரும்பி வருவாங்கன்னு போனாங்க? 9 நாளில் வருவாங்கன்னு அனுப்பிச்சுட்டாங்க. நம்ம எத்தனை மாதம் இருந்துட்டு வந்துச்சுங்க? 9.5 மாதம் இருந்துட்டு வந்துச்சு. 9 நாளில் திரும்பி வருமுன்ட்டு போனது 9.5 மாதம் நின்று இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே உணவு என்ன கிடைக்குங்க? அங்கே அவங்களுக்கு அடிப்படை தேவைகளே கிடையாது. உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை துணை எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் உணவெல்லாம் என்னங்க, அவங்க சும்மா பாக்கெட் பண்ணி கொடுத்த உணவு தான், மாத்திரை, கேப்சூல் இது மாதிரி தான் சாப்பிட்டுக்கணும். தண்ணியில் கிடையாது, தண்ணி கிடையாது. அங்கே தன்னுடைய சிறுநீரகத்தை அவங்க படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இறங்கி வந்ததுக்கப்புறம் கொடுத்து பேட்டியெல்லாம் கேட்டு பாருங்க, மனசு அப்படி கலங்குது. தண்ணி இல்லை, தண்ணிக்கு இருக்காது அங்கே. எது தண்ணி கொண்டு போக முடியாது. தன்னுடைய சிறுநீரகத்தையே அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தான் குடிப்பாங்களாம், அதைத்தான் குடிப்பாங்களாம். உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, உடை கிடையாது. கொண்டு போன உடைய 9 மாதம் எங்கே இருந்தாங்க? யாருக்காக இருந்தாங்க? சமுதாயத்துக்காக. அது சொல்லுது, மறுபடியும் அங்கே சரி பண்ணுற வேலை இருக்குது, எனக்கு வாய்ப்பு கொடுத்தா மறுபடியும் போவேன், போய் அதை சரி பண்ணிட்டு வருவேன் அப்படிங்கிறது. என்ன அந்த எதுக்காக போகிறாங்க? நம்மளாம் நல்லா இருக்கணும், மனித சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க போகிறாங்க. அதே மாதிரி தான் விஞ்ஞானிகள்னு என்னங்க, அவங்க இந்த சமுதாயம் நல்லா இருக்குங்கிறதுக்காக கண்டுபிடிச்சதை மக்களுக்கு கொடுத்தாங்க. சாகர தண்ணி மக்களுக்கு கொடுத்து 3 பேரையும் நினச்சி பாருங்கள். 3 பேருமே தன்னுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக்க மாட்டாங்க. ஏதாவது விவசாயி போய் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போய் சேத்துல வேலை செய்கிற அப்படியா? நல்ல உணவு சாப்பிட்றாங்களாங்க விவசாயம் பண்ணுறவங்க? பழசு கலசு கரைச்சி குடிச்சு போட்டு போய் விவசாயம் பண்ணுறாங்க.
அதேமாதிரி வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, பழைய துணி தான் கட்டிட்டு தான் வேலை செய்வாங்க. சேத்துல போய் என்ன போய் நல்ல சிலை கட்டிட்டு போய் வேலை செய்ய முடியுமான்னு போவாங்க. அதேமாரி வந்து படுக்கிறது எப்படிங்க, அவங்க இருப்பிடம் அது கட்டல் வேணும், மெத்தம் வேணும், ஏசி வேணும்னா படுக்கிறாங்க. மரத்தடியுமே கட்டுத்துறையிலையுமே அது மாடு கெடு சனையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, என்ன கண்ணு போடுன்னு தெரியாதுன்னு கட்டுத்துறையோட கட்டுத்துறையில் போய் படுத்துட்டு இருப்பாங்க. அதேமாரி தான் விஞ்ஞானிகளும், எந்த விஞ்ஞானிகளாவது கோட்டு சூட்டு போட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு போட்டால பாருங்கள் எப்படி இருப்பாங்க, தலைவிரி கோலமாக, நல்ல ட்ரெஸ் இல்லாமல், நல்ல உணவு இல்லாமல் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க எந்த லௌகீக வாழ்க்கையிலெல்லாம் அதிகமாக ஈடுபாடு இருக்க மாட்டாங்க. இந்த கரண்ட் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை சோதனை செஞ்சார். 1000வது முறை தான் அவர் கண்டுபிடிச்சார். 1000 முறை அவர் என்ன பண்ணார், லேபில் உட்காந்துக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தார். அந்த அம்மாளுக்கு எப்படி இருக்குங்க, கணவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தால் எந்த பொம்பளைக்காவது சந்தோஷம் இருக்குங்களா? அந்த அம்மாளுக்கு செம கடுப்பாக தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் போய் லேபில் உட்காந்துட்டு ஆராய்ச்சின்னு. இவர் நைட்டில் 1000 தடவை நைட்டில் கண்டுபிடிச்சிட்டார். லைட் எரியறத கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சோன்னே யார்கிட்ட வீட்டில் நம்மளும் இவர் தான் இருக்கிறாரு. இவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க. நம்ம தூங்கிட்டு இருக்குது, எழுப்பி சொல்கிறாரு, நான் இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டேன், லைட் எரியறதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா ரொம்ப கூலாக முடிச்சு பார்த்துட்டு, சரி பண்ணிட்டு படைய அப்படின்னு முடியுமா, அதுக்கே தூங்குறவளை என்ன எழுப்பிட்டு இருக்கிற அப்படின்ட்டு ரொம்ப கூலாக சொல்லிச்சோம்மா. அதுமாரி இப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய லௌகீக வாழ்க்கையிலெல்லாம் துறந்து சமுதாயக்காக பாடுபடுறவங்க அவங்க 3 பேர். அவங்களுக்கு நம்மளை நன்றி சொல்ல வேணும். ஆனால் நாமெல்லாம் யாரை கொண்டாடிட்டு இருக்கிறோங்க, யாரை கொண்டாடிட்டு இருக்கிறோம், சினிமா நடிகர்களையும் கிரிக்கெட் வீரர்களையும். இன்றைக்கி கூட ஒரு படம் ரீரிலீஸ் மதுரையில், நியூஸில் பார்த்தீங்களா, மதுரையில் சச்சின் படம் ரீரிலீஸ். ஆமாம், அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல கூட்டம். என்ன அதனால் என்ன பெரிய, எதையுமே ரசிக்கலாம், எதையுமே நம்ம ரசிக்கலாம். அதோட அவங்களும் அதான் சொல்கிறாங்க, எங்களுக்கு நற்பணி மன்றம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ரசிகர் மன்றம் வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பணத்தை வாங்கிட்டு அவங்க நடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம யாரை கொண்டாடிட்டு இருக்கிறோம், அவங்கள கொண்டாடிட்டு இருக்கிறோம். திருஞான சம்பந்தம் தான் சொல்லுவார், சிந்தனையை தூண்டுற சிந்தனைவாதிகளையும் அறிவியலை சொல்கிற விஞ்ஞானிகளையும் மறந்து, விவசாயிகளையும் மறந்து இவங்க சினிமா நடிகரை கொண்டாடுறது இன்னி நம்ம நாடு பின்னோக்கி தான் செல்லும் அப்படிங்கிற திருஞான சம்பந்தர் ஒரு ஸ்பீச்சில் பேசுகிறார். ஆனால் அந்த நன்றி உணர்வுங்கிறது யாருக்கு செலுத்தணுங்கிறது நமக்கு தெரியாமல் திருஞான சம்பந்தன் அப்படிங்கிற பேச்சாளர் அதில் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி உயிர் தியாகம் பண்ணி தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம என்றைக்காவது நம்ம சிந்திச்சுருக்கிறோமா? இன்றைக்கி அந்த பாடத்திட்டங்கள்லாம் இன்றைக்கி புக்கில் இருந்தே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இன்றைய தலைமுறைகளுக்கு, இன்றைய குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் என்ன நடந்தது, யாராருனாலும் இந்த சமுதாயம் உருவாகுங்கிறது அடிப்படை அறிவே இல்லாமல் இன்றைக்கி பாடத்திட்டங்கள்லாம் குறைஞ்சிட்ருக்கு. நம்மளும் சுதந்திரமெல்லாம் சாதாரணமாக கிடைக்கல. அதெல்லாம் பார்த்ததுனால தான் சாமிஜி என்ன பண்ணாருங்க, சாமிஜி இருக்கும்போது தான் அந்த சுதந்திரம் 1911 பிறந்துட்டார். அவருக்கு 47 சுதந்திரம் கிடைக்கிறப்ப நல்ல இளைஞர். அவருக்கு அதெல்லாம் அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இழந்தது, உயிர் இழந்தது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் சாமிஜி என்ன பண்ணார், போய் அமெரிக்காவில் போய் போரில்லா நல்ல உலகத்துக்கு தான் கடைசி வரை போராடினார். போரே வேண்டாம், போர்னால மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த ஆன்மா எதுக்காக அலைஞ்சதுங்க, கடைசி தின்னி உலக அமைதிக்காக. போரே வேண்டான்னு இன்னும் அவருடைய ஆன்மா எதுக்கு இருக்குது அப்படின்னா போரில்லா நல்ல உலகத்துக்காக தான் இருக்குது. அதனால தான் அந்த நன்றி இருக்கிறதுனால தான் அந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா சாமிஜி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணாருங்க, இதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருந்தார். 92 வயசில் ஒரு பிரம்மஞான கிளாஸ் எடுக்கிறாரு. நாங்கள் 36 வயசில் உட்காந்துட்டு கேட்டுட்ருக்குறோம். ஆனால் அவர் மத்தியானத்துக்கு மேலே காலையில் டிபி பிரேக் அப்புறம் அவர் வந்துடுவார். வந்து சாமிஜி உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், பிரம்மஞான கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனால் நம்மளால் உட்கார முடியல, 92 வயசில் அவர் உட்காந்து சாமிஜி நடத்துகிறார். அந்த அம்மா சொன்ன மாதிரி போன மாதம் அந்த கமலவேணி அம்மா சொன்ன மாதிரி தான், கால் வலிச்சு அப்போல்லாம் கீழே தான் உட்காந்து கேட்கணும், அப்போல்லாம் சேர் கிடையாது, இப்படி கீழே தான் உட்காந்து கிளாஸ் எடுங்கன்னு. அவர் சாமிஜியெல்லாம் எனக்கு பெரிய குருன்னெல்லாம் இல்லை. அவர் என்ன பண்ணுவார், கால் வலிச்சா கால் நீட்டிக்கிங்கம்மா அப்படின்னா நம்மளால உட்காந்து கேட்குமா. அவர் வெறும் சீரக தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. அப்பப்போ ஒரு முடங்கு சக்திகுமார் ஐயாவோ அந்த அம்மா அந்த பொண்ணை உமாவோ ஊற்றி தருவாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு தன்னுடைய பிரம்மஞானத்தை பற்றி கிளாஸ் எடுப்பார். அது கூட நம்ம எதாவது நினச்சிக்கோன்னு தமாஷாக சொல்லுவார்,
நான் குடிக்கிறது வெறும் சீரக தண்ணி தான். எனக்கு அப்பப்போ ஏதாவது தனியாக ரொம்ப சத்தான பொருள் பாலுக்கு இது கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு ஊற்றி காட்டுவார் கீழே. அந்த மகானுக்கு எதுக்கு அவ்வளவு அன்பும் கருணையும் நம்ம மேலே? யாராவது ஒருத்தருக்கு இந்த தெளிவு வரட்டுங்கிறதுக்காகத்தானே அந்த ஆன்மா அவ்வளோ பாடுபட்டுருக்குது அப்படின்னு அந்த நன்றி சமுதாயத்து மேலே அவருக்கு இருந்த நன்றி உணர்வு அப்படி தூண்டி இருக்குது. அதனால தான் இவர் சொல்கிறாரு விவேகானந்தர், பாவங்களின் முதல் படிக்கட்டு சுயநலம். நன்றி உணர்வு இல்லைனாவே அங்கே சுயநலம் வந்துடுங்க. நன்றிங்கிறது நம்ம மனசில் இல்லைனாவே நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற சுயநலம் வந்துடுது. நன்றி உணர்வு என்பது இறைவனை அடைய வேண்டிய முதல் படிக்கட்டு அப்படிங்கிறார். சுயநலம் என்பது பாவங்களின் முதல் படிக்கட்டு, இறைவனை அடைய முதல் படிக்கட்டு நன்றி உணர்வு அப்படிங்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணுங்க, நன்றி உணர்வு மனிதனுக்கு வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்தது அறிவு வேண்டும் அப்படிங்கிறார் சாமிஜி. இப்போ என்கிட்ட நகை நட்டு இருக்குதா, வீடு வாசல் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஏதோ எனக்கு தேவையானது இருக்குது. ஏன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேங்க, கண்ணுப்பட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு என்ன சொல்லுவேங்க, எனக்கு தேவையானது இருக்குது. இருந்தால் கூட இல்லைன்னு கூட சொல்லுவான். என்கிட்ட 10 பவுன் இருந்தால் கூட என்ன சொல்லுவேங்க, ஏதோ ஒரு 5 பவுன் இருக்குது அப்படின்னு பாதி தான் சொல்லுவான். இப்போ குறுக்காட்டி அறிவு இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவேங்க, கோவம் வரும். இல்லைன்னு சொல்லுவோமா? இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அறிவு இருக்கான்னு கேட்டால் என்கிட்ட நிறையா இருக்குது, உனக்கு இருக்குதா, வேணுமா அப்படின்னு கேட்போம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோங்களா? அறிவு இல்லை அப்படின்னு யாருமே ஒத்துக்க மாட்டோம். ஏன்? நம்மகிட்ட அறிவு இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டால் கோபம் வந்துடுது. ஆனால் நம்ம என்ன போய் கேட்குறோங்க, கடவுள்கிட்ட போய். பாரதி என்ன கேட்டால் அப்படி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னு போய் கேட்டா அப்படி. நாம் என்ன போய் கேட்டுட்ருக்குறோம், இறைவன் எனக்கு தெளிந்த நல்ல அறிவு கொடுன்னு கேட்டுட்ருக்குறோம். அறிவு இருந்தால் போய் கேட்போமா? அறிவு இருந்தால் போய் இறைவன்ட்டு போய் கேட்போமா? கேட்டதும் இறைவன் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம தப்பு செஞ்சால் தண்டனை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? தப்பு செய்யாமல் நாம் இருக்கிறோமா? தப்புனா கத்தி எடுத்துகிட்டு போய் குத்தணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒருத்தர் காயப்படுத்தினா கூட ஒரு மனசில் உள்ள வார்த்தைகள் பேசினா கூட தப்பு தானே. அதெல்லாம் தப்பெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறோமா? செய்யலாம், செஞ்சுருப்போம். இத்தனை நாள் வரையில் நம்ம ஒருத்தர் பேசியிருப்போம், பொறாமப்பட்டிருப்போம். இதெல்லாமே தப்பு தான். அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறப்ப நம்ம போய் நம்ம அறிவு வேணும்னு கேட்குறோமா? கேட்டதில்லை. ஆனால் கேட்டுறாங்க, நம்மளுக்கு முன்னோர்கள் கேட்டாங்க. நம்மளுக்கு அறிவு வளரட்டுங்கிறதுக்காக எங்கே கொண்டு போய் நம்மளை விட்டாங்க? பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டாங்க. ஏன்? கல்வி அங்கே தான் சொல்லி கொடுத்தது. கல்வி அங்கே சொல்லி கொடுக்கும்போது அறிவு வளருங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டாங்க. பள்ளிக்கூடம் என்ன சொல்லி கொடுத்துச்சுங்க? அறிவு சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் ஒரு வகுப்பறையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது ஒரு ஆசிரியை சொல்கிற அப்படி, நீங்கள் எல்லோரும் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே கரெக்டாக சொல்லிடுறாங்க. எல்லோரும் கரெக்டாக சொன்னோடனே இருக்கிறது என்னங்க? ஒரு ஜோடி செருப்பு. நாம் எல்லாருமே கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க. அதனால் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, சரி எல்லாத்து பேரும் எழுதி கொடுங்க, குலுக்கி யாருக்கு வருதோ அவங்களுக்கு ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஒரு பொண்ணோட பேர் வருது. குலுக்கி எடுக்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த கிளாஸ்லேயே ரொம்ப ஏழ்மையான பொண்ணு, காலில் செருப்பு கூட இல்லாமல் ஸ்கூலுக்கு வர பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு வாங்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பேப்பர் பறந்து கீழே உழுவுது. எழுதி கொடுத்த பேப்பரில் அந்த பொண்ணோட பேர் இருக்குது. இந்த டீச்சருக்கு டவுட் வந்து எல்லா பேப்பரையும் திருப்பி பார்க்குறாங்க. எல்லா பேப்பர்லேயுமே அந்த குழந்தையோட பேர் இருக்குது. சக மாணவர்கள் என்ன மனசில் தோணி இருக்குது, நமக்கெல்லாம் இருக்குது, அவளுக்கு தான் செருப்பு இல்லை, அவளுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு கல்வி எப்படி சொல்லி கொடுத்துச்சுங்க? அந்த நன்றி உணர்வு, அந்த பாசம், அன்பு பாசத்தை சொல்லி கொடுத்துச்சு. இன்றைய கல்வி முந்தானது பார்த்தீங்களா? 8ஆம் வகுப்பு பையன் பையில் என்ன கொண்டு போகிறான்? எங்கே போகுது கல்வி? அதான் சாமி என்ன சொல்லியிருக்காரு, ஒழுக்க பழுக்க கல்வியுமே இயற்கை தத்துவ கல்வி வேணும் அப்படிங்கிற. நீ கல்வி எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்குதுங்க? குத்துற அளவுக்கு வந்திருக்குது. இல்லை குழந்தைகளுக்கு தான் அப்படி தான் இருக்குது அப்படின்னா பெரியவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க? ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறாங்க. கம்பெனி ஓனர் சொல்கிறாரு, ஒரு பலூனும் ஊசியும் கொடுப்பேன், குண்டூசியும் தருவேன், யார் கையில் முழு பலூன் இருக்குதோ
அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாரு. அறிவிப்பு கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. எல்லாத்துக்கும் ஒரு பலூனும் ஒரு குண்டூசியும் கொடுத்துட்டு போயிடுறாரு. எல்லோரும் ஊதிட்டு எல்லோரும் பலூன் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பலூனை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பலூனை ஊதின பலூனை வச்சுட்டு மற்றவங்களுடைய பலூனை குத்தி குத்தி உடைக்கிறாங்க. ஏன்னா நம்ம யார் கையில் முழு பலூன் இருக்குதா அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, பெரியவங்களே இது பண்ணுறாங்க, அடுத்தவங்களுடைய பலூனை உடச்சிட்டு கடைசியில் அவர் ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கும்போது யார் கையில் முழு பலூன் இருக்குங்க, யார் கையில் இருக்கு, ஒருத்தர் கையிலையும் கிடையாது. ஏன்னா எல்லாத்து கையிலையும் என்னங்க, பலூனும் இருக்குது குண்டூசி இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தி எல்லாத்துக்குமே உடச்சிட்டாங்க. அந்த ஓனர் சொல்கிறாரு, நான் என்ன சொல்லிட்டு போனேன், யார் கையில் முழு பலூன் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வேலைன்னு சொல்லிட்டு போனேன். நீங்கள் யாரையுமே உடைக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் வேலை கிடச்சிருக்கு. அறிவு இல்லை, தெளிந்த நல்லறிவு இல்லை. அறிவு இருக்குது ஆனால் தெளிந்த நல்லறிவு இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதனுக்கு மனிதன் தான் நரகம் அப்படிங்கிறார் சாமிஜி. வேறு யாரும் நரகம் கிடையாது, மனிதனுக்கு மனிதனே தான் நரகமாக இருக்கிறாங்க. ஒரு மிருகத்தை அவன் நல்லா பொழைக்கூடாது அப்படின்னு கெடுக்காது. ஆனால் மனிதன் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட ஒருத்தர் ஒரு நிலைக்கு உயர்ந்த படிக்க போகக்கூடாது அப்படின்னு மனிதனுக்கு மனிதன் தான் நரகத்தை உருவாக்கிக்கிறான் அப்படிங்கிறாரு. அறிவு இன்றைக்கி நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏமன் நாட்டில் இன்றைக்கி அமெரிக்கா வெடிகுண்டு தாக்குதல் நடந்துச்சு. இன்றைக்கி நியூஸில் அறிவு இருந்தால் தான் சாமி சொல்கிறேன், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேணுங்க. அறிவு யாருக்கு வேணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் வேணும், தலைவர்களுக்கு வேணும். அந்த அறிவு இருந்திருந்தால் இன்றைக்கி ஏமன் நாட்டில் அந்த தாக்குதல் நடந்திருக்காது. ஏன் அப்படின்னா அந்த ஏமன் நாடு அந்த பெட்ரோல் வணிம வளங்களை வச்சுட்டு அது ஏவுகணைகளை வாங்கிட்டு இருக்குதாம்மா. அதனால் அமெரிக்காவுக்கு பொறுக்கலை. நீ என்ன இந்த இதெல்லாம் வாங்கிட்டுருக்கிற, ஏவுகணைகளை வாங்கிட்டுருக்கிற அப்படின்ட்டு போட்டு தாக்கிட்டு போயிருக்குது இன்றைக்கி. ஏன், நான் அமெரிக்காங்க நான் தான் வசதி, நீ என்ன சின்ன நாடு, நீ எதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டுருக்கிற அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த அறிவுங்கிறது என்ன பண்ண இல்லாதனால தான். அறிவுங்கிறது அற்றம் காக்கும் கருவி அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அறிவு மட்டும் நமக்கு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, தப்பு செய்ய மாட்டோம் அப்படிங்கிற. அற்றம் காக்கும் கருவினா நான் குற்றம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாரு. அதனால எப்பொருள் யார் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு இருந்தால் மட்டும்தான் அது உண்மையாக பொய்யான்னு நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி அறிவு யாருக்கு இல்லைங்க, எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. ஆப்பிரிக்காவில் சிம்பன்சி குரங்கு குட்டி போட்ட உடனே காட்டுக்குள்ளே ஓடுங்களாமா. ஓடி போய் தலைதாம்பியெல்லாம் பொறிச்சிட்டு கையில் கசக்கி குட்டியோட வாயில் சொறி விட்டுருமாமா. குட்டி போட்ட உடனே அந்த பிறந்த குட்டியோட வாயில் சொறி விட்டுருமாமா. அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது அதுதான் என்னங்க, நம்ம குழந்தைகளுக்கு போடுற முதல் தட்டம்மை ஊசியோட வேதிப்பொருள் அதில் இருக்குதுங்களாமா. எப்படி அந்த குரங்குக்கு அவ்வளோ அறிவு இருக்குது? அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம தட்டம்மை ஊசி போடுறோம்லங்க, அந்த ஊசியோட வேதிப்பொருள் அந்த தலையில் இருக்குதுங்கம்மா, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதே ஒரு தாவரம் ஒரு மாமரத்தை நெட்டுட்டு இனிப்பு மாமரத்தை நெடுங்க, அதுக்கு பக்கத்தாலேயே கொஞ்சம் தள்ளி பாவக்காய் செடி நெடுங்க. அந்த மண்ணில் இருக்கிற இனிப்பு சுவையை அது உறிஞ்சு அந்த பழத்தை பழுக்க வைக்குதா இல்லைங்களா? பக்கத்தால் இருக்கிற பாவக்காய் செடி அந்த பழத்தை மாம்பழத்தோட சுவையை அது எடுக்குதுங்க. மண்ணில் இருக்கிற கசப்பு உணர்வை எடுத்து நம்மளுக்கு பாவக்காய் கொடுக்குதா இல்லைங்களா? அதுக்கெல்லாம் அறிவு இருக்குதுங்களா இல்லைங்களா? இருக்குது. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுறதுங்க, அடுத்தவங்களுக்கு. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த அறிவு இருக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் தன்னுடைய அறிவை அடுத்தவங்களுக்கு கடத்தக்கூடிய திறமை இருக்குது. இப்போ அது சொல்லு, நீ மண்ணில் இந்த அளவுக்கு போனீங்கன்னா கசப்பு உணர்வு இருக்குது, அதை நீ எடுத்துக்க அப்படின்னு அடுத்த பாவக்காய் செடிக்கு சொல்லித்தர முடியாது. ஆனால் மனிதன் சொல்லலாம். மனிதன் சொல்லக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கடத்தக்கூடிய அறிவு யாருக்கு இருக்குதுங்க? மனிதனுக்கு தான் இருக்குது. அந்த அறிவு இருந்ததுனால தான் இன்றைக்கி திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது நமக்கு கிடச்சிருக்குது. சாமிஜியோட கருத்து நமக்கு கிடச்சிருக்குது. வள்ளலாருடைய அறிவு நமக்கு கிடச்சிருக்குது. திருவள்ளுவர் வள்ளலார் எல்லாத்துடைய அறிவு நமக்கெல்லாம் வருது அப்படின்னா என்னங்க, அறிவு பெருக்கம். அறிவுங்கிறது என்னங்க, அன்புங்கிறது தடுக்கும், அறிவுங்கிறது
பெருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அறிவு தான் நமக்கு ஒரு அறிவுலேருந்து ஆறு அறிவு தண்ணி வந்தது. 6வது அறிவு என்ன வந்ததுங்க? சிந்திக்க வைக்குது. நம்ம கூட என்னை கூட என்ன பண்ணுதுங்க? இந்த அறிவு இருக்கிறதுனால தான் சாமிஜியோட கருத்தை நம்ம எடுத்து பேசணுங்கிற அறிவு நமக்கு கொடுக்குறது யாருங்க? நம்மளுடைய மகரிஷியோட அறிவு நம்மளை தூண்டுது. அதனால தான் இன்றைக்கி வள்ளலார் டு மகாவீரந்தண்ணி நம்மளுக்கு இன்றைக்கி எல்லாமே ஒரு 6 அறிவுந்தண்ணி 5 அறிவுந்தண்ணி இருந்த விலங்குகள் அறிவில்லாமல் இல்லை. ஆனால் அதனுடைய சாட்சி எது இல்லை. எத்தனையோ 84,000 கோடி ஜீவராசிகள் இருந்த இடத்துல எத்தனை ஜீவராசிகள் அழிஞ்சுதோ அதோடைய எச்சம் இல்லை. தக்கார் தகவலார் என்பது அவரவர்தம் எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஆனால் மனிதனுடைய அறிவு இருக்குதுங்கிறதுக்கு அடையாளமாக இன்றைக்கி என்ன பண்ணுங்க? இன்றைக்கி தஞ்சாவூர் கோபுரம், தஞ்சாவூர் கோயில், கல்லணை, தாஜ்மஹால், இன்றைக்கெல்லாம் என்னங்க? மனிதனுடைய அறிவை பறைசாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அதனால் அறிவு நமக்கு ரொம்ப வேணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஞானம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஞானம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஞானம்னா என்னங்க? ஞானம்னா என்ன? அது தெரியாமல் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறோம். என்னங்க? தெளிந்த நல்லறிவு. தெளிந்த நல்லறிவு தான் ஞானம். அறிவு இருக்குது நமக்கு, ஆனால் ஞானம் இல்லை. ஞானம் இல்லாமனால தான் நம்ம என்ன பண்ணுறோங்க? நம்ம இப்படி தப்பு செஞ்சிட்ருக்குறோம். இப்போ நான் ஒரு தப்பு ஒன்றும் இல்லை, சக ஃப்ரெண்ட்ஸு அவன் சொல்கிறான், டே இன்றைக்கி எல்லாம் நாளைக்கெல்லாம் எக்ஸாமு, நல்லா சினிமாவுக்கு வர மாட்டேன்டா, நான் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே சக ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்? என்னடா திடீர்னு ஞானோதயம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. என்னடா திடீர்னு ஞானோதயம் உனக்கு பிறந்துருச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அறிவு இருக்குது, ஞானம் இல்லை. அதனால தான் அது வருது. கரெக்டாக அந்த கரெக்டான முடிவு எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க? சொல்கிறான், என்னடா திடீர்னு ஞானோதயமெல்லாம் வந்துருச்சு உனக்கு, வாட சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்களா இல்லைங்களா? ஞானோதயங்கிறது என்னங்க? தெளிந்த நல்ல அறிவு. இதுதான் வேணும் அப்படிங்கிறதான். அதான் புத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஞானம் அடையிறது ரொம்ப கஷ்டமாங்களா? ஞானம் அடையிறதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது புத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஞானம் அடையிறது தான் ரொம்ப சுலபம் அப்படின்ட்டுருக்கிறாரு. ஞானங்கிறது தான் ரொம்ப சுலபம், மற்றது தான் கஷ்டம் அப்படின்னு. என்னங்க சாமிஜி இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்க, நீங்கள் இவ்வளோ சுலபங்கிறேன். நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் சொல்கிறேன், வெகு சுலபம் ஞானம் அடையிறதா. ஏன் ஞானம்னா என்னங்க? பெறுவதில்லை ஞானம், விடுறது தான் ஞானம் அப்படிங்கிறாரு. ஒவ்வொன்றையும் நம்ம விடுறது தான் ஞானம் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா விட்டுட்டு வர்றதான் நம்ம எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிற தண்ணி தான் கஷ்டம். சம்பாதிக்கிறதுக்கு தான் கஷ்டம். சம்பாதிக்கிறது கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும், மூளை செலவாகும், உடல் உழைப்பு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். கொடுக்குறது எப்படிங்க? இழக்கிறது ஈஸி. நான் எல்லாமே சம்பாதிச்சிட்டேன், இந்த பிள்ளைகளை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறது எவ்வளோ ஈஸிங்க? ஒரு நிமிஷத்தில் கொடுத்துடலாம். இந்த நீ இதை வச்சுக்க, நீ இதை வச்சுக்கோ, இந்த நகை நீ வச்சுக்க, இந்த பெரியவளுக்கு இது கொடுத்துட்ற அப்படின்னு கொடுக்குறது எப்படிங்க? ஈஸி. விடுறது ஈஸி, சம்பாதிக்கிறதா கஷ்டம். அதனால தான் புத்தர் சொன்னாராம்மா, விடுறதாப்பா ஞானம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் விடுறது சுலபம், ஒரே செகண்டில் ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு வந்த ஒரு வாயடைச்சி போய் நின்றுட்டாராம்மா. இதுக்கெல்லாம் உதாரணம் எல்லாருமே பாருங்கள். அந்த ஒரு தெளிவு வந்த உடனே விட்டதெல்லாம் எதுங்க? எல்லாத்தையும் விட்டாங்க. அடிப்படை தேவைகளையே விட்டாங்க. பட்டினத்தார் சோழ சாம்ராஜ்யத்துக்கே கடன் கொடுத்தவர் எதை விட்டாருங்க? எல்லாத்தையும் விட்டுட்டார். ஒன்றும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை துணை, சொத்து, சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு வந்தார். சீதாராமன் தான் அடிக்கடி சொல்லுவார், பட்டுன்னு விட்டா சட்டுன்னு கிடைக்கும் அப்படிம்பாரு. ஆனால் அவர் சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோங்க? இப்போ நான் ஒன்று சொன்னேன்னு என்னம்பாங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் என்னப்பா பிள்ளைய கட்டி கொடுத்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களாட்ட பையன் வச்சுருந்தா இப்போ உங்களுக்கு சிரமம், பையன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் என்னப்பா மருமகம் இருக்கு. நான் நீ சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் என்னப்பா மருமகம் இருக்கிறாங்க, எல்லா வேலையும் செஞ்சு வச்சுறாங்க, போனோன்னா சாப்பிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லுவேன். இதை மகரிஷி சொன்னார்னு வச்சுக்கோங்க. மகரிஷி என்ன சொல்கிறேங்க, அவருக்கு குழந்தை குட்டி இல்லாதனால அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கிறோம். சீதாராமையா சொன்னார்னு என்ன, அவர் கல்யாணமே ஆகலை, அதனால் அவர் சீக்கிரம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாம் என்னங்க, நம்மளால் விட முடியாதனால நாம் என்ன பண்ணுறோங்க, அடுத்தவங்க சொன்னதையெல்லாம் நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் விட்டவங்கெல்லாம் யாருன்னு நினச்சி பாருங்க. பட்டினத்தார் சோழ சாம்ராஜ்யத்துக்கே கடன் கொடுத்தவர். அடுத்தது பத்திரிகிரியார், அவருடைய சிஷியன். அவர் யாருங்க? அவர் ஒரு ராஜா. அது பட்டினத்தாரை வந்து திருடிட்டாருன்னு சொல்லி கொழுவில் ஏற்றும் போது அந்த கொழுவே தீ பிடிச்சேரிங்காட்டி அவர் மனம் மாதிரி, ஐயோ இப்படி ஒரு ஞானி நம்ம கொலை செய்ய முன் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு அவரோடவே சாமியாராக வந்துடுறாரு.
அந்த நாட்டுக்கே ராஜா பத்திரகிரியார், அவர் சாமியாராக வந்துட்டார். பட்டினத்தாருக்கு வேலை இவர் கடன் கொடுத்து வருது, அவர் ராஜாவே கூட வந்துட்டார். புத்தர் யாருங்க? இளவரசன். அவருக்கு ஒரு அரண்மனைக்குள்ளேயே 3 அரண்மனை, 4 சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி. அவர் குளிர்காலம்னா நம்மளாட்ட ஏசி ஹீட்டர் போட்டுக்க தேவையில்லை, வெய்ய காலம்னா ஏசி போட்டுக்க தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அரண்மனை கட்டி வச்சு அத்தனை செல்வாக்கோட வளர்ந்த ஒரு புத்தர். அடுத்தது மகாவீரர், அவர் அரசர், அவர் ராஜா தான். அவர் என்ன பண்ணாருங்க, கட்டியிருக்கிற வேஷ்டி கூட வேண்டாம், நிர்வாணத்தோடு சாகிறதுன்னு இருந்துட்டு போனார். அடுத்தது இளங்கோவடிகள், அண்ணனுக்கு ஆட்சி இல்லை, இளங்கோவுக்கு தான் ஆட்சி நடத்துகிற ரேகை இருக்குது அப்படின்னு ஜோசியர் சொன்னோன்னே என்ன பண்ணாருங்க, நான் அண்ணன் இருக்கும்போது எனக்கு இந்த நாடே வேண்டான்ட்டு அவர் சாமியாராக வந்தவர். அவர் நாட்டுக்கு ராஜா, அவர் ராஜா மகன் இளவரசன். இளங்கோவடிகள் வந்தார். தெரசா இன்னைக்கு கன்னிஸ்திரியாக இருந்தவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கலாங்க, எவ்வளவு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். நம்மளுக்காக வந்து பிச்சை எடுத்து எச்சில் கையேந்தி வாங்கி கல்கத்தாவில் தொழுநோய்களை காப்பாற்றிட்டு போனாங்க. அடுத்தது பாரதியார், அவரெல்லாம் தன்னுடைய கவிதைகளை விற்றுருந்தாருன்னா இன்றைக்கி எத்தனை விற்றுருக்கலாம், எப்படி ஏழ்மையில் இறந்தார். வள்ளலார், மகரிஷி காய்கல்ப பயிற்சி மட்டும் விற்றுருந்தாருன்னா போதும், சாமி என்ன பண்ணுவார், கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் அமெரிக்காவில் கேட்டாங்க. காய்கல்ப பயிற்சி ஒரு பயிற்சியை விற்றுருந்தாருன்னா எப்படி வாழ்ந்துருக்கலாம். எல்லாம் என்ன பண்ணாங்க, பொருள் புகழ் அதிகாரம் புலன் இன்பத்தம் இதுக்கெல்லாம் அடிமையாகாமல் என்ன பண்ணாங்க, ஞானம் ஒன்றே போதும் அப்படின்ட்டு மக்களுக்கு போய் சேர்ந்தா போதுன்ட்டு அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாம்பளை இன்னும் எந்த நிலையில் இருக்கிறோங்க, நாம்பளாம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது எந்த நிலையில் இருக்கிறோம், 1% கூட இல்லை. நாட்டுக்கே ராஜா ஒரு செகண்டில் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் நம்ம அதிலிருந்து ஒரு துளி கூட, ஒரு பிஞ்சு கூட இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணேன், நான்லாம் அப்படியெல்லாம் வர முடியாதுப்பா, கிளாஸுக்கு கூப்பிட்டா எனக்கெல்லாம் வேலை இருக்குதுப்பா, எனக்கு பிள்ளை இருக்குதுப்பா, குடும்பம் இருக்குதுப்பா, குட்டி இருக்குதுப்பான்ட்டு நம்மளாம் என்ன பண்ணுறோங்க. ஏன் நம்மளுக்கு இன்னும் அந்த ஞானம் இல்லை. எடுத்தோடனே அவங்களாம் விட்டதெல்லாம் என்னங்க, அடிப்படை தேவைகளே விட்டாங்க. உணவு வேண்டாம், பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க. தன்னுடைய வீட்லேயே வந்து பட்டினத்தாரெல்லாம் பிச்சை வாங்கிட்டு போய் சாப்பிட்டாரு. தன்னுடைய ஊர்லேயே அடிப்படை தேவையில்லை, உணவு உடை இருப்பிடம். அவங்களே என்னென்ன எங்கே இருந்தாங்க, பிச்சைக்காரராக கோயில் வாசலில் இருந்துட்டு போனாங்க. இதெல்லாம் என்னங்க, எல்லாத்தையும் எதுவுமே வேண்டாம், மக்களுக்கு நம்ம போய் சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு நம்மளுடைய அறிவு போய் சேரணுங்கிறத ஒரே கண்ணோட்டத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நான் தான் அந்த குடும்பத்தையே கட்டி காப்பாற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மனசங்கட்டம் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோங்க, நான்லாம் இவ்வளோ சம்பாரிச்சேன் நீ மதிக்கிறதில்ல அப்படின்னு. ஆனால் பழமொழியே இருக்குது, தேரே ஆனாலும் கடவுளோட தேரே ஆனாலும் என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு தெருவுக்கு வந்து தான் வேணும். அது உணர முடியறதில்ல. எவ்வளவு தான் நம்ம சம்பாரித்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு நம்ம அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து ஒதுங்கிக்கணும். அடுத்து இங்கே நம்மளுக்குன்னு பின்னாடி நம்ம ஜென்ரேஷன் வரும்போது ஒதுங்கிக்கணும். அது புரியாமல் நம்ம அதை பற்று வச்சுக்கிட்டு நம்ம தான் அப்படின்னு இழுத்து பிடிச்சிட்டுருக்குறோம். தலைக்கு மேலேயே தூக்கி பிடிச்சாலும் கொடையை மழை நின்னோன்னு என்ன பண்ணுவாங்க, மடக்கி ஓரமாக தான் வைப்பாங்க. கொடைக்கு பாதுகாப்புக்கு மட்டும்தான் கொடை, தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. மழை வரதுன்னு மழை நின்னோன்னு என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. மறுபடியும் மழை வந்தால் தான் கொடை எடுப்பாங்க. அது மாதிரி நம்ம என்ன தான் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம என்ன இது பண்ணாலும் நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்மளை ஒரு நூல் தள்ளி வைப்பாங்கிற அறிவு நம்மளுக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிறாங்க. 60 வயசில் அதனால தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 58 வயசுலையா கவர்மெண்ட் வேலைக்காரருக்கு தெரியும். 58 60ங்களா 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தோன்னே நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ரிட்டையர்மெண்ட் எது கொடுக்குறாங்க, நீ குடும்பத்துக்காக உழைச்சது போதும், இனி சமுதாயத்துக்கு வந்து செய்ய. ஏன் இந்த சமுதாயத்திலிருந்து தான் எல்லாத்தையும் எடுத்துருக்குறாங்க. இந்த சமுதாயத்திலிருந்து தான் நீ சம்பளம் வாங்கியிருக்கிற, சோறுதுன்னு இருக்கிற, துணிமணி போட்டிருக்கிற, சமுதாயத்தில் இருக்கிறத பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணியிருக்கிற, எல்லாம் பண்ணியிருக்கிற. திருப்பி என்ன பண்ணுங்க, சமுதாயத்துக்கு நீ கொடுத்தாகணுன்னு தான் அந்த ரிட்டையர்மெண்ட் கொடு. நாம் என்ன பண்ணுறோங்க, 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனோடனே வாங்கி பேங்க்கில் போட்டு வச்சுட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நம்மளை வீட்டில் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, நாம் சம்பாதிக்கிறது நம்மளுக்கு மதிப்பு, அதுக்கப்புறம் மதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம புலம்பிகிட்ருக்குறோம். ரிட்டையர்மெண்ட்டுமே அதுக்கு தான் கொடுத்து. அதுதான் சாமி சொல்கிறார், உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. உறவு வேணும், உறவு வைக்கலினா, பாசம் வைக்கலினா பைத்தியக்காரனாயிரும். பாசம் வைக்கலினா பைத்தியக்காரனாயிருவான். பாசம் வச்சா மோசம் போயிடும்.
அதனால் பாசங்கிறது வேணும். அது எவ்வளோ வேணுங்க? அளவோடு இருக்கணும். அதுக்கு ஞானம் வேணும். அது அவ்வளோ சாமானியத்தில் நம்மளால் வர முடியாது. ஞானம் வேணும். அடுத்தது அடுத்த சப்ஜெக்ட் ஒன்று பேசி முடிச்சிடலாம். அடுத்தது தவம் வேணும் அப்படிங்கிறாங்க சாமிஜி. தவம் ஒவ்வொரு மனிதனுக்கு இதெல்லாம் உணர வேணும் அப்படின்னா என்ன வேணுங்க? தவம் பண்ணினால் மட்டும்தாங்க. மன்றத்துக்கு வந்து நம்ம தவம் பண்ணி இப்படி மகான்களுடைய பேச்சை கேட்கும்போது தான் நமக்கு நம்மளுடைய தப்பெல்லாம் நமக்கு என்னென்னு தெரியுது, நம்ம என்னென்ன திருத்திக்க வேணுங்கிறது தெரியுது. அதனால தான் நான் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படின்னு. தவம் யார் செய்யணுங்க? அவங்கவுங்க தான் செய்யணும். தானம் யார் செய்யணும்? அவங்கவுங்க தான் செய்யணும். அதனால் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. நானே செய்யணுங்கிறது அது கஷ்டம்தான். கஷ்டமாக இருக்குதுங்களா இல்லைங்களா? கஷ்டம்தான். உட்காந்தா தவமே செட் ஆக மாட்டேங்குதுங்க. எத்தனை வருஷம் ஐயா சொன்னார்? 20 வருஷம் அப்படின்னு. 20 வருஷம் ஐயா என்ன பண்ணுங்க, இன்னும் தவம் செட் ஆகலை அப்படிங்க. ஏன்? மனசு அலபாஞ்சிட்டே இருக்குது. அப்படி தானமும் தவமும் செய்தால் செய்வாராயின் மாணவர் நாடும் வழி திறந்துடுமே அப்படிங்கிற. இறைவனே என்ன பண்ணுவாங்க? நம்ம வானு கூப்பிடுவாங்க. நம்ம எங்கே போகணுங்க? இறைவன்கிட்ட தான் போகணும். அதுக்கு ஒரே வழி தானமும் தவமும். தவம் வேணும் அப்படிங்கிறாங்க. செய்க தவம் செய்க தவம், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் அப்படிங்கிறாங்க. சாமிஜே சொல்லுவார், தினம் தினம் தவம், சனம் சனம் தற்சோதனை அப்படிம்பார். தினம் தவம் செய்யணும், நொடிக்கு நொடி தற்சோதனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். அதேமாதிரி அதனால தான் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே அப்படிங்க. ஏன்? சிந்தனை செய்ய தான் நம்ம தவம்னாவே என்னங்க? உருக்குதல் அப்படிங்கிறார் சாமிஜி. சீதாராமன் தான் சொல்லுவார், தவம்னாவே என்னங்க? உருக்குதல். இப்போ தங்கத்தை மண்ணிலிருந்து எடுக்கிறாங்க, எதுக்கு என்ன பண்ணுறாங்க? உருக்குவாங்க. உருக்குனாங்கன்னா என்ன வருங்க? என்ன வருங்க? மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் பொங்கி பொங்கி வரும். அதெல்லாம் எடுத்த வேண்டிதான் என்ன கிடைக்குங்க? சுத்தமான தங்கம் கிடைக்கும். அது மாதிரி நாமளே உருக்குதல் தான் தவம். உருக்குதல்னா என்னங்க? நம்மளை நாமே தவம் பண்ணி உருக்கும்போது தான் நம்மட்டுள்ள இருக்கிற கெட்ட அழுக்குகள்லாம் கெட்ட எண்ணங்கள்லாம் வெளியே வரும் அப்படிங்கிற. அது நமக்கு தெரியாது. அதனால தான் அதுதான் நம்ம பக்தி மார்க்கத்துலேயும் வச்சாங்க. கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறோங்க? நம்ம சாமி கும்பிட்டு நம்ம தியான மண்டபம்னு ஒன்று வச்சுருக்குறாங்களா இல்லைங்களா? அங்கே போய் என்ன பண்ணோம்? உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ண சொன்னாங்க. நாம் என்ன பண்ணுங்க? என்னங்க? கரெக்டாக சொன்னோம். அங்கே போய் தேங்காய் பழத்தை எல்லாம் உடச்சி தியான மண்டபத்தில் உடச்சி நீ தின்னு நான் தின்னு இந்த நீ கொஞ்சம் தின்னு போடு அப்படின்னு பழத்தோலையுமே தேங்காய் சில்லையுமே அங்கே குப்பையை போட்டுட்டு வந்தோம். அங்கே உட்காந்துட்டு தான் அவ இப்படி கோயில் உட்காந்துக்கிட்டு நான் எங்கள் சொந்தக்காரர் இப்படி வந்தாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்ட்டு கோயில் அங்கே தியான மண்டபம் எதுக்குங்க? மனசு அமைதியாக அந்த இறைவனோட தன்னுடைய குறைகளை சொல்ல நாம் அமைதியாக இருக்கும்போது தான் இறைவன் நம்மளுடைய குறைகளை எடுத்து காட்டுவான். நம்ம அமைதியாக இருந்த மௌனத்தில் தான் சொல்கிறாங்க. நம்ம அமைதியாக மௌனமாக இருக்கும்போது தான் யார் பேசுவாங்க? இறைவன் நம்மளோட பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போனது. ஆனால் கோயிலுக்கு போய் தியான மண்டபத்தில் உட்காந்து தேங்காய் பழத்தை உடச்சி தின்னு போட்டு வரோம். நம்ம எப்படி இருக்குங்க? நம்மளுடைய அழுக்கு எங்கே போகுங்க? போகாது. அதனால தான் பக்தி மார்க்கத்தில் வச்சு ஞான மார்க்கத்துக்கு வந்தது. ஞான மார்க்கத்துக்கு வந்து சாமிஜி தான் தவத்தை கொடுத்து நீங்கள் தவம் பண்ணுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட இதெல்லாம் வரும் அப்படின்னாங்க. அதனால் தவம்னாவே ரொம்ப மணிக்கணக்கு செய்யணும். ஒரு செகண்டு நம்ம அவரோட தவம் இருந்த ஒரு செகண்ட் நமக்கு கிடச்சா கூட நம்ம என்ன பண்ணுங்க? சாமிஜியோட மனநிலை நம்மளை வந்து டச் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அந்த மனநிலை வந்ததுக்கப்புறம் அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? வள்ளலாரெல்லாம் என்ன பண்ணாருங்க? அடக்கம் அமரருள் உயிக்கும் அப்படிங்கிறாங்க. அடங்காமே ஆறுருள் உயித்து விடும் அப்படிங்கிறாங்க. அடக்கம் அடங்கிட்டாங்க அவங்க. பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை அதெல்லாம் தவம் இருந்து பார்க்கும்போது இவர் தன்னைத்தானே பகுத்து பார்க்கும்போது என்ன இருக்கிறாங்க? நம்மளை பகுத்து பாருங்க. நம்ம உடம்ப என்ன இருக்குங்க? ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லை. நம்ம சும்மா நம்மளை கூறு பகுத்து பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டோம். ஒரு அணு தான். ஒரு அணு கூட இல்லை. இன்றைக்கி சூரியன் நம்மளை விட பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெருசுங்கிறாங்க. பூமியே 25,000 மைல் சுற்றளவு உடையதுங்கிறாங்க. இது மாதிரி 19 லட்சம் மடங்கு பெருசுங்கிறாங்க சூரியன். அந்த சூரியனுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பெருசுங்க? ஒன்றுமே இல்லை.
நீ பகுத்து 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 பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னே அது மாதிரி அத்தனை கோள்கள் இருக்குது. அந்த கோள்களுடைய ஆற்றல்கள்லாம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்திலேயே உயிர் வாழ முடியும். அப்படிங்கும்போது நீ ஒன்றுமே இல்லை, நீ ஒரு தூசு அப்படிங்கிறாங்க. தூசு கூட கிடையாது, அதை விட சின்னது அப்படிங்கிறாங்க. அதே தொகுத்து தொகுத்து பார்க்குறாங்க. தொகுத்து தொகுத்து பார்க்கும்போது நாம் யாராக இருக்கிறோங்க? பஞ்சபூதங்களாக இருக்கிறோம். பஞ்சபூதங்கள் நமக்குள்ளே இருக்குதா இல்லைங்களா? அந்த பஞ்சபூதங்கள் நிலமாக இருக்கிறோம், நீராக இருக்கிறோம், காற்றாக இருக்கிறோம், நெருப்பாக இருக்கிறோம், விண்ணாக இருக்கிறோம். அதுக்குள்ளே அது உயிராக என்ன இருக்குதுங்க? இறைவனே நமக்குள்ளே இருக்கிறான். அவங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்க? இறைவனே இருக்கிறான். உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? இறைவனே இருக்கிறான். அந்த பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு எங்கே வரும்? தவத்தில் தான் வரும். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்படியே அடங்கிடுறாங்க. நம்ம ஒன்றுமே இல்லை, அந்த சுத்தவெளிக்கு முன்னாண்ட ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது தான் வள்ளலார் சொல்கிறாரு, கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன், புறங்காட்ட வெறுவி வெண்துகளால் மெய்யெல்லாம் ஐயகோ மறைத்தேன் அப்படிங்கிறார். கை வீசி நடந்தால் கூட என்னங்க ஆணவமாக போயிருமாம்மா. அந்த இறைநிலைக்கு முன்னாண்ட நம்ம கை வீசி நடந்தால் அவங்க நடைப்பார் அப்படிங்கிறோம்னுங்க. ஒவ்வொருத்தர் நடக்கிறாங்க பாரு. குழந்தைங்க நடந்து வந்தால் என்ன சொல்லுவாங்க? ராஜ நடக்கிறான்டா என் பையன் அப்படிமா. அதே பெருசாகி தென்னாவெட்ட நடந்து வந்தால் என்ன சொல்லுவான்? நடைப்பார், அவனுக்கு ஒழுக்கமாக நடக்க மாட்டேயா அப்படிங்கிறான். அதனால வள்ளலார் என்ன சொல்கிறாங்க? கை வீசி நடந்தால் இதாக போயிடும் அப்படின்னு என்னங்க. அவர் எப்படி இருப்பாருங்க? கை கட்டி தான் இருப்பார். புறங்காட்ட வெறுவி இந்த மேனியை காட்டினா வெக்கப்பட்டு வெண்துயிலால் மெய்யெல்லாம் ஐயகோ மறைத்தேன் அப்படிங்கிறார். இந்த மேனி யார் கொடுத்ததுங்க? இறைவன் கொடுத்து. அவனுக்கு முன்னாண்டா நான் அது தென்னாவெட்டாக காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மேனியை என்னங்க ஒரு அணு கூட இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணார்? வெண்துயிலால் மறைத்தேன் அப்படிங்கிறார். அதனால தான் சாமி சொல்கிறார், தவமுறையும் அறநெறியும் பெற்ற பெற்ற தற்கென்ற தன் முனைப்பு குன்றி போகும் அப்படிங்கிறார். யாருமே தவத்தையும் அறத்தையும் கடைபிடிச்சிட்டே வந்தால் நான்கிற ஆணவம் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறார். அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், கற்றதெல்லாம் பொய்யே, பார்த்ததெல்லாம் பொய்யே, கேட்டதெல்லாம் பொய்யே, உண்டதெல்லாம் மலமே அப்படிங்கிறார். எல்லாமே பொய்யுங்கிறார். ஏன்? அதெல்லாம் யார் கொடுத்ததுங்க? இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா யார் கொடுத்ததுங்க? மகரிஷி சொன்னது. கேட்குறீங்க அப்படின்னா யார் கேட்க வைக்கிறாங்க? மகரிஷியோட கருத்துக்களை நீங்கள் கேட்குறீங்க. பார்த்ததெல்லாம் பொய். நம்ம அன்னைக்கு பார்த்த மகரிஷியா இன்றைக்கி இருக்கிறாரா? இல்லை. எல்லா காட்சிகளும் எல்லா காட்சியும் உண்டதெல்லாம் மலமே. உண்டதெல்லாம் நமக்கு நினப்பு இருக்குதுங்களா? உண்டதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குதா? எல்லாமே என்னவா போச்சுங்க? மலமாக போச்சு. அப்படி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் வள்ளலார். எல்லாம் உணர்ந்ததுனால, அந்த தவம் இருந்திருந்து அந்த செறிவு வந்ததுனால தான் அப்படி சொல்கிறாரு. தெய்வ நிலையை அறிந்தவர்கள் கோடி என்றால் தெளிவாக உணர்ந்தவர்கள் கோடியில் ஒருவர். தெய்வத்தை எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் உணர்ந்தவர்கள் கோடியில் ஒருவர் அப்படிங்க. அதனால தான் சொல்கிறாங்க, தவம் உடையாருக்கே ஆகும் அப்படிங்கிறாங்க. தவமெல்லாம் எல்லாருமே செய்ய முடியாது. ஐயா தான் அடிக்கடி சொல்லுவார், தவம் உடையாருக்கே ஆகும் அப்படிங்கிற. தவம் நம்ம செய்யணும் அப்படின்னா கூட நாம் என்ன பண்ணியிருக்கணுங்க? புண்ணியம் செஞ்சுருக்கணும். புண்ணியம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் நம்ம தவம் செய்ய முடியும். எல்லாருமே தவத்துக்கு அதுக்கு அருகதையே கிடையாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். தவம் செய்வார், தன் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசைக்கு உட்பட்டு. தன் கர்மம் செய்வார் அப்படின்னா தன்னுடைய செயலில் குற்றம் இருக்காது. தவம் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய செயல் எப்படி, தன் கர்மம் எப்படி இருக்குங்க? கரெக்டாக இருக்குது. கர்மம்னா என்னங்க? செயல். நம்மளுடைய செயல் கரெக்டாக இருக்குது. தப்பு செஞ்சால் கூட என்ன இருக்குங்க? உள்ளேருந்து சொல்லும், நீ செய்கிறது தப்பு அப்படின்னு உள்ளேருந்து எடுத்து காட்டும். வேண்டாம், இது செய்யாத, இது தப்பு அப்படின்னு எடுத்து காட்டும். அதுவும் சக்திகுமார் ஐயா கூட அந்த டாபிக் பேசியிருப்பார். வாய்ப்பு இருந்தால் கேட்டுப்பார். தவம் செய்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு தான். நம்மளுடைய குற்றங்களை போக்கிக் கொள்றதுக்கு தான் தவம் செய்கிறது. அந்த வழியில் தான் வந்தாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம இதெல்லாமே நம்ம எல்லாம் பார்த்ததெல்லாம் என்னங்க? எல்லாம் போய், சாப்பிட்டதும் போய், இருந்த இடமும் போய், உடுத்துனதெல்லாம் போய், வாழ்க்கை துணைங்கிறது போய், எல்லாமே என்னங்க? ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தான். எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான். அன்றைக்கி நம்ம 5-6 இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி சாப்பிட முடியுமா? இன்றைக்கி 6 இட்லி சாப்பிட்டு கூட போய் விளையாண்டு போட்டு மறுபடியும் 2 இட்லி போட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி சாப்பிட முடியுமா? எல்லாமே என்னங்க? மாறிட்டே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க? அதுதான் அவர் பட்டினத்தார் சொன்னார். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவர் பாடினார், வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன, எங்காரு சூப்பர் இச்சர்க்கை, ஏகாம்பரத்து செட்டியாரே வேண்டேன் பெருங்காயம் சீரகத்தை நீத்தா அப்படின்னு.
அப்படின்னா என்னங்க, என்ன வெங்காயம் பெருங்காயம் சீரகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு நம்ம படிக்கும்போது ஒன்றும் புரியல. ஆனால் என்னங்க, வெங்காயம் சுக்கானால், வெங்காயம்னா என்ன, இந்த காயம், இந்த உடம்பு சுக்கா வயசாகி சுருங்கி இறுகி போய் வெந்தயத்தால் எங்கே கொண்டு வேக வைக்கிறாங்க, சுடுகாட்டில் வேக வச்சுட்ட வெந்தயத்தால் ஆவது என்ன, அப்படி செத்து நாம் என்ன பண்ணுறோங்க, வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் தான் போகிறோம். அதனால தான் அவர் பட்டினத்தார் சொல்கிறாரு, வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆகுது. நான் செத்து நான் பிறந்து இந்த மேனி சுருங்கி நான் செத்ததுக்கப்புறம் என்ன பிரயோஜனம், இங்காரு சுமப்பாரு சரக்கை, இதுக்காக இந்த சரக்கு சுமந்துட்டுருக்கிறேன், இந்த உடம்பு இதுக்காக நான் சுமந்துட்டுருக்கிறேன். வேண்டேன் பெருங்காயம், இந்த உடம்பு வேண்டாம், இந்த உடம்பு வேண்டாம். என்ன கொடுக்க சொல்கிறாரு, சீரகத்தை தா அப்படிங்கிறார். ஏகாம்பரத்து செட்டியாரே யார்கிட்ட கேட்குறாருங்க, செட்டியார் கடையில் போய் கேட்கல, இறைவன்கிட்ட கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு, வேண்டேன் நீ பெருங்காயம், எனக்கு இந்த பெருங்காயம் வேண்டாம், இந்த பெரிய உடம்பு எனக்கு வேண்டாம், சீரகத்தை தா, சீரான அகத்தை கொடு, சீரான மனசை கொடு. என்ன இன்பம் துன்பம் எதுவுமே என்னை காயப்படுத்தக்கூடாது, எதுவுமே நான் வாழ்நாளில் என்னை காயப்படுத்தக்கூடாது, உன்னுடைய நினைவே நான் ஸ்ட்ரைட்டாக வரணும், அதுக்கு எனக்கு சீரகத்தை கொடு, சீரான அகத்தை கொடு, சீரான உள்ளத்தை கொடு, சீரான மனசை கொடுன்னு போய் கேட்குறாங்க. நான் போய் என்ன கேட்டுட்ருக்குறேங்க, நான் போய் இறைவன்ட்டு என்ன கேட்டுட்ருக்குறோம், என்னமோ என்ன கேட்கணும்னு தெரியாமையே கேட்டுட்ருக்குறோம். அதனால தான் அவங்களாம் என்ன பண்ணாங்க, ஃபுல்லு இந்த நாணம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்த வினையை தொண்டு செய்து தான் கழித்துட்டு போவேணும்னு தெரிஞ்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இந்த அழுக்கு துணி போட்டுக்கிட்டு, இவரெல்லாம் பார்த்துருப்பீங்க, யோகிராம் சுரத்குமாரெல்லாம் அப்படியே அழுக்கு வேஷ்டியோடு தான் இருப்பார். ஆனால் கண்கள் எப்படி இருக்குங்க, இப்படி தீட்சணியமாக இருக்குது, தீட்சணியமாக இருக்குது. அப்படி அவங்களாம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க, இவன் போலி சாமியார். அதனால் அவங்க என்ன தவம் இருந்து மக்களுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க, சீடர்கள் மூலமாக எழுதி. இன்றைக்கி சாமிஜியெல்லாம் எப்படி இருந்திருக்கலாங்க, எவ்வளவோ சுகபோகமாக இருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அன்பொழியில் முடியலன்னா கூட ஆலியாக இருந்துன்னு சர்வீஸ் பண்ணார். வெளிநாட்டுக்கு போனவர் வயசாக ஆலியாக இருந்துன்னு சர்வீஸ் பண்ணார். எங்களுக்கு பிரம்மணான வகுப்பு எடுத்தார், ஆசிரியர் வகுப்பு எடுத்தார். அதுக்கப்புறம் முடியலிங்கும் போது அன்பொழியில் எழுத ஆரம்பித்தார். அன்பொழியிருந்து சாகிறதுன்னே தன்னுடைய இயன்ற வரையில் எழுத முடிகிற அளவுக்கு தன்னுடைய உடல் உழைப்பு, உடல் பொருள் ஆவி அத்தனை என்ன பண்ணாங்க, சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க. தெரிஞ்சுட்டாங்க அவங்க இறைநிலை அடைய ஒரே வழி வந்த வினையை தொண்டு செஞ்சு தான் கழிச்சிட்டு போகணுங்கிறது தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய எல்லாத்தையுமே சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுங்க, அந்த வழியில் நம்ம கடைப்பிடிக்கணும். அப்படிங்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும்போது யாரும் வெறுக்கக்கூடாது, இறந்த பிறகு யாரும் மறக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய சரி. அவங்களாம் யாரையாச்சும் நம்ம மறக்க முடியுங்களா? மறக்க முடியாது. அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு போன குருமகான் வழியில் நாம் வந்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க, எப்படி இருக்கணுங்க, சிறப்பாக இருக்கணும். சிறப்பாக வாழ முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க சாமியாராக போயிட்டாங்க, அவங்க கல்யாணமே பண்ணிக்கல, அவங்களுக்கு இப்படி அவங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு நாம் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்களே யாராச்சும் கம்பேர் பண்ணாங்களா? யாரையும் கம்பேர் பண்ணல. தன்னுடைய வழியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச உடனே முழுக்கி சமுதாயத்துக்கே தன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஒப்படைச்சு நமக்காக தன்னை பாடுபட்டு கொடுத்துட்டு போன குரு மகான்களில் வழிவந்த நாம், அது நமக்கு குருங்கிறது எப்படிங்க, நம்மளுடைய கர்ம வாழ்க்கை துணை கூட எப்படிங்க, நம்மளுடைய கர்மாவுக்கு தான் வந்து சேர்ற மாதிரி குரு கூட எப்படி வருவாங்கிறாரு சாமிஜி. நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு குரு வருவார் அப்படிங்கிறவங்க. அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் குரு அருள் கிடச்சிருக்குதா இல்லைங்களா? கிடச்சதுனால தான் நம்ம கொஞ்சம் நேரம்னாவது நம்ம திருவள்ளுவரை சிந்திக்கிறோம், வள்ளலாரை சிந்திக்கிறோம், மகர்ஷியை சிந்திக்கிறோம், அவங்களுடைய பேச்சை நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படின்னாவே நம்மளுக்கு குரு அருள் கிடச்சிருக்குதுன்னு தான் அர்த்தம். அறிவுரை சொல்ல அணிவகுத்து நிற்கிறோம், கேட்பதற்கு குழுக்களாய் அமர்ந்து கேட்கிறோம், கடைபிடிக்க சொன்னால் காணாமல் போய்விடுகிறோம் அப்படின்னு ஒரு பேச்சாளர் பேசினார். அது மாதிரி நம்ம கடைபிடிக்க வேணும், காணாமல் போகக்கூடாது. கடைபிடித்து நம்மளும் குரு வழியில் நின்று இந்த மேலும் மேலும் நம்ம சிறப்பை அடைவோம் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மீண்டும் நன்றி கூறி என் சிந்தனை விருந்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இருக்கிறது. அதனால் அது ஒரு பெரிய பெருமை தான். பெருமைக்கு பெருமை சேர்க்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப பேராசிரியர்கள்லாம் பெரிய பேராசிரியர்கள்லாம் நம்ம மன்றத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால் அது நம்ம மன்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஆமாம், அது எல்லாம் நீண்ட நெடுங்காலமாக வேதாத்திரியால் ஆரம்பிக்க வேண்டிவிட்டது. சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வேத வியாசரே நடத்துகிறார். அதனால் எல்லாருமே அளவற்ற துணை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள், அருளிதர்கள், அருள்செல்வர்கள் கூட்டம் ரொம்ப இருக்குது. அதாவது ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இங்கே 500க்கும் மேற்பட்டவர் டிகிரி பிஏஎம்ஏ யோகா படிச்சிருக்காங்க. மொத்தமாக 1985லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 1000 பேர் தாண்டி அருளிதி ஆகியிருக்காங்க. மோர் தென் 1000. அதாவது இப்போ இங்கிருந்து நீங்கள் தமிழ்நாடு பூரா இருக்கிற இது 90வது மன்றம், அப்புறம் தான் பூரா மன்றம் வந்திருக்கு. அப்போ இந்த மன்றத்துலேருந்து கற்றுக்கிட்டு தான் எல்லா பக்கம், ஈவன் ஈரோட்டுக்கு அடுத்தபடியே இங்கே தான் பண்ணுறோம். அம்மாவட்ட மற்ற எல்லா ஊர்லேயும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான் போனாங்க. ஈவன் மேட்டூர் சாந்தி முதற்கொண்டு இங்கே தான் தவம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நம்ம மன்றம் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. 85லேயே ஆரம்பித்து இப்போ மிக சிறப்பாக இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் அருளிதரை உருவாக்கி இருக்கிறோம்னா அது வேதாத்திரிக்கு தான் அந்த பெருமை சேரும். அவர் மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் துவக்கி வச்சார். இப்போ அது ஒவ்வொரு நாளும் இந்த பேராசிரியர்கள் சீட்டு கொடுக்குற போது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ 400 பேரையும் பொழுது ஒன்றாக வளர்ந்துட்டு இருக்கிறது ஒரு பெருமை. எனவே பேராசிரியர் வாழ்த்தி கலந்தோட உங்களை வாழ்த்தி கொண்டு பேசுவோம். பேராசிரியர் என் கிருஷ்ணவேணி அம்மையார் அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் பொட்டிவகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.